ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏறுமுகமான சூழ்நிலைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது. நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுக்குமே உங்களுடைய 5ஆம் பாவத்தில் கேது பகவான், அதே மாதிரி ஜீவனஸ்தானம் 10வது பாவம், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 11வது பாவங்கிறது லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானம், அந்த பாவத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். இந்த அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா நல்லதொரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு நல்ல சாதகமான பல நன்மைகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து ஒரு பல யாத்திரைகள் செல்வது, அந்த பயணத்தின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிலே, பொருளாதார வளர்ச்சிகளை வழங்கக்கூடிய அமைப்பிலே அந்த பயணம் அமைவது அப்படின்னு நல்ல ஒரு பாக்கியத்தை வழங்குகிறது ராகு பகவான். அதே மாதிரி சனி பகவான் 9, 10 இரண்டுக்கும் அதிபதியாக உள்ளவர். அவர் 10ஆம் பாவத்தில் செல்லுவதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாகவும், வேலை செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், அதாவது நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புத பகவான் 2, 5க்கு அதிபதியாக இருப்பவர். அந்த 2, 5க்கு அதிபதியாக இருப்பதனாலே இவங்களுக்கு நல்லதொரு கணிதத்துவமான அறிவு இருக்கும். ஒரு கணக்கு பண்ணுவதில் மட்டுமல்ல, ஒரு செயல் இப்படி இருக்குன்னா அது இப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க மனதுக்குள்ளேயே ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைத்து கொள்வார்கள். அது ரொம்ப கச்சிதமாகவே எப்போதுமே நடைபெற்று கொண்டிருக்கும். அப்படியான அந்த மனக்கணக்கிலே வல்லமை பெற்றவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த புதனினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த வருடத்தினுடைய முதல்ல புத பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதே மாதிரி 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயும், அதே மாதிரி தங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்தில், விரயஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு. என்ன சொல்லுவார்கள் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியான அந்த ராஜயோக அமைப்பிலே செவ்வாய் இருக்கின்றார். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானும் நல்லதொரு இடம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் தங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவரும் நல்ல அமைப்பில் வர. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வருடத்தில் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானினுடைய சுழற்சி ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது. ஒரு சுழற்சி, ஒரு சுற்றி வந்தோம்னா 360 டிகிரி அப்படின்னு பேர் ஒரு வட்டத்துக்கு 360 பாகை. அந்த 360 பாகையும் இந்த வருடத்தில் சுற்றி முடித்து சற்றேறக்குறைய மேற்கொண்டு ஒரு 90 பாகைக்கு மேலே அவர் பிரயாணம் செய்கின்றார். அதை கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அவர் 450 டிகிரிக்கு மேலே அவர் பிரயாணம் செய்கின்றார் இந்த 2024வது வருடத்திலே உங்களுடைய ராசிநாதன். அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நல்லா ப்ரமோஷன் அல்லது தொழில் வளர்ச்சிகள், புதிய இடமாற்றங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் விஸ்தீர்ணம் அடைவது, நிறைய பிரான்ச்சஸ் உங்களுக்கு உருவாகுவது அப்படின்னு பல நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றது. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அவரும் பயிற்சியாகி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்து விடுவார். ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் பாவத்தை பார்க்குறார், 7ஆம் பாவத்தை பார்க்குறார், 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி அமைய வேண்டியவர்களுக்கு தொழில் வளர்ச்சின்னு பல நன்மைகளை அவர் இந்த இதனால் உங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கின்றார். அதே மாதிரி சனி பகவான் முன்னாடியே சொன்னேன் 10ஆம் பாவத்திலே தான் முழுவதுமாக இருக்கிறார். சனி பகவான் இருந்த போதிலும் அவர் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார். வக்ரகதி பின்னோக்கி செல்லவிருக்கின்றார். அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை அவர் வக்ரத்திலே போகின்றார். இந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தந்தையார் வழியிலே உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு
ஒரு பொருட்களோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ அவருடைய ஒரு வீடோ அல்லது ஒரு பெரிய வஸ்துவோ உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தந்தையாருக்கும் மகனுக்குமான உறவு நல்ல வலிமையாகும் இந்த சமயத்தில். ஏன்னால் அந்த சனி பகவானினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது 9, 10க்கு அதிபதி. அதனால் அவர் வக்ரம் பெறுவது ரொம்ப நல்லதே உங்களுக்கு வழங்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே முன்னாடியே சொல்லியிருக்கேன், சூரிய பகவான் முழுவதுமாக நல்ல ஒரு சுழற்சி. அதுதான் சூரிய பகவானுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது. அவர் வந்து ஒவ்வொரு மாதமாக அவர் வந்து 4ஆம் அதிபதி இல்லையா, அவர் வந்து 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம் புதிய வீடு வசதி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அது குறிப்பாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கும்பராசியிலே சூரிய பயிற்சி நடக்கக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் புதிய வகையான வீடு அமைவதற்கும் வாகன யோகங்கள் பெறுவதற்கும் உங்களுடைய தாயார் வழியிலே ஒரு சொத்துக்கள் வந்து சேருவதற்குமான வாய்ப்புகள் வெகுவாக உள்ளது இந்த சமயத்தில். அதனால் அந்த சமயத்திலே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான பல நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். மேலும் வந்து இந்த வருடத்திலே அதாவது புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா வக்ரம் அடைகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடத்தில் 3 முறை வக்ரம் அடைகிறார். அந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம். ஏன்னால் 2, 5க்கு ஆதிபத்தியம் கொண்ட புத பகவான் வக்ரம் அடைகின்ற காலம். அதாவது மார்ச் மாதம் 26லேருந்து ஏப்ரல் 16 வரை ஒரு வக்ர காலம் அடைகிறது. அந்த சமயத்திலே பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவும் உங்களுடைய பேச்சு ஆற்றலுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும்படியான நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. அதே மாதிரி புத பகவான் ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு வக்ர காலம் இருக்கின்றது. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3ஆம் பாவத்திலே ஒரு வக்ரம் அடைகின்றதுனால புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், வேலை மாற வேண்டும், தொழில் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஒரு முன்னேற்றங்கள் வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கு அந்த சமயத்தில் அது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு வக்ர காலம் புத பகவானுக்கு இருக்கின்றது. இந்த சமயத்தில் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இந்த 2024 அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பல நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக பார்த்தோமே ஆனால் இந்த 2024 ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தங்களுடைய ராசிநாதன் முன்பே சொன்னோம் முழுவதுமாக ஒரு சுழற்சி காலத்தில் இருக்கின்றார். ஆனால் இந்த வருடத்திலே சுக்கிர பகவானுக்கான வக்ர கதி என்பதே கிடையாது. உங்கள் ராசிநாதன் இந்த வருடம் ரெட்ரோகிரேட் மோஷனே கிடையாது அவருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தருவார். அதனால் அவரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் பார்த்தோம்னா இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜனவரி 19 அதே விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வரார். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 8க்கு வந்து மேற்கொண்டு அந்த இதுக்கு வரார். அப்படின்னு பலவிதமான சுழற்சிகளை கிட்டத்தட்ட 450 டிகிரிக்கு மேலே அவர் பிரயாணிக்கிறார் இந்த வருடத்தில். அதனால் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். சுக்கிர பகவான் என்பவர் சுக்கராச்சாரியாரினுடைய அம்சமாக இருப்பவர், அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர். அது மட்டுமல்ல சுக்கிர பகவானை வழிபாடு செய்தால்தான் நமக்கு வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், பணம் காசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அனுகிரகத்தை தரக்கூடியது. அதனால தான் மகாலட்சுமி சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே வணங்குகிறோம். அப்படியான அந்த சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், அனைத்து தெய்வங்களினுடைய அனுகிரகத்தையும் பெற்று ஓயுங்கள். சிவாய நமஹ. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் ஒரு சகிப்புத்தன்மையோடையும் நடந்துக்குவாங்க.
கிருத்திகை நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால இவங்க கிட்ட அந்த கடின உழைப்புங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் ஒயிட் காலர் ஜாப் தான் இவங்க அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆயுசு வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க ஆயுசு. ஒரு ரோகிணி நட்சத்திரம் இதில் இருக்கிறனால அவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அன்போடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபேமஸ் ஆகக்கூடிய நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சாமர்த்தியமாக பேசி எல்லாத்தையும் தன்னோட வயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. 40 வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வருடம் 2024 இவங்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். குரு வந்து எங்கே இருக்கார் வருடக்கோள் பார்ப்போம். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அடுத்து சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். கேது எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான ஒரு கிரக அமைப்பு. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2024 அப்படின்னா, தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து போட்டிகள் இருந்திருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களால் சாதிக்க முடியாமல் இருந்திருக்கும். என்னடா 2023 நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோமே, இது நமக்கு சரியாக நடக்கலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு இந்த 2024 மாறப்போகுது. தொழிலில் ஒரு படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல படுது. அதனால் வீடு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நிலம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2024 சாதகமாக இருக்க போது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் கார் வாங்கணும், காரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2024 சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா குருவோட பார்வை 4ஆம் இடத்துல படுது. அதே மாதிரி குருவோட பார்வை 6ஆம் இடத்துல படுறனால வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களை வாட்டி வதைத்த ஒரு நோய் உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் மூலியமாக நிவர்த்தியாக போகுது. நோயிலிருந்து விடுபட போகிறீங்க. தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்தீங்க, என் மேலே தப்பே இல்லை, 6 வருஷமாக எனக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு, 7 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த வந்து உங்கள் மேலே இருந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி கேஸ்லேருந்து விடுதலை ஆக போகிறீங்க. அதே மாதிரி உங்களை எதிரிகளாக நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலக போகிறாங்க. நோய், எதிரி, கடன் இது 3ம் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களுக்கு பணவரவு வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தீரப்போகுது. அடுத்து குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுது. 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா லாட்ரி யோகம், புதையல் யோகம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த 2024 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுப விரய செலவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதான் நிலமாவோ வீடாவோ வாங்கி போட்டுக்கலாம், இல்லை வாகனமாவோ வாங்கினீங்க அப்படின்னா அதை வரக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை துணையோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதிய புதிய நட்புகள் கிடைப்பாங்க. நட்புகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்துட்டு பழகுங்க. உங்களுக்கு கணவரோட முழு ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலுக்கு கிடைக்க போகுது. அதனால் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் தொழில் எங்களால் தொடங்க முடியல, ஏதோ ஒரு சிம்பிளாக நான் தொடங்கலான் இருக்கேன், அது கூட எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2024 உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழிலுக்கான எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவார். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இது நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து
வெளிப்படையாக சொல்லிடுங்க. எந்த விஷயங்களையும் மறைக்க வேண்டாம். எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி அதாவது மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது. ஏன் அப்படின்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ண போகிறீங்க. ராகு 11 லாபஸ்தானத்தில் ராகு கட்டாயம் தொழிலில் பல மடங்கு லாபம் வரும். அதை ஆனால் நீங்கள் என்னென்னா சுப விரயமாக மாற்றிக்கோங்க. ஏதாவது அசட்டாக வாங்கி போட்டு இந்த கோல்டன் பீரியடை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களில் போயிட்டு வந்து உழவார பணி உங்களால் என்ன முடியுதோ ஒரு உழவார பணியை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட், பேனா, பென்சில், புத்தகம் வாங்கி கொடுங்க. இந்த வருடம் உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 90% ரொம்ப சூப்பரான காலம். இதை பயன்படுத்திக்கோங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் பனி போல் விலகுது. இன்னும் தசாபத்தி உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு 2024 ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருடத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு 2024ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனாலே பலவிதமான உயர்வான எண்ணங்களை கொண்டவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் வாடி வழங்கக்கூடியவர். நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். கடந்த ஆண்டு பாவம் உங்களுக்கு 4 கிரகங்களுமே சனி, குரு, ராகு, கேது எதுவுமே சரியில்லாமல் பலவிதமான கஷ்டங்கள், தொழில் வகையில், ஜீவன வகையில், வாழ்க்கை வகையில் பலவிதமான தொல்லைகளை அனுபவித்து வந்த தாங்கள் கடன் தொல்லைகள், மருத்துவ ரீதியான செலவுகள், குழந்தைகளுக்கு படிப்பு செலவு கூட பண்ண முடியாத சிலர் ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க. உடல்நல கோளாறு, தாயார் தாப்பனாருக்கு மருத்துவ செலவுகள், எந்த கதவை தட்டுறது, எங்கே போனாலும் இங்கே கடை வாங்கி அங்கே கொடுக்குறோம், அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறோம், இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, யாருக்கு முதல்ல கட்டுறது, யாருக்கு வட்டி கட்டுறது, இப்படிலாம் தெரியாமல் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த வந்த தங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆண்டு பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாடா அப்படின்னு சற்று நிமிர்ந்து உட்காரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய விதமாக நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தனர். 5ஆம் இடம் உபபுண்ணியஸ்தானத்தில் வலுப்பெற்று வருவதனால மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பித்திரராஜ்ய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். முன்னோர் வழி சொத்துக்களில் இருந்து வந்த தண்டு தடைகள் விலகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே வழியே சட்டம், நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா துறை, கேளிக்கை, விளையாட்டு வீரர்கள், விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, ஓவியர்கள், பெயிண்டர்கள், தச்சர்கள், பிளம்பர்கள், வண்ணம் தீட்டுபவர்கள், ப்ளஸ் மீடியா துறை, இதையெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் கடந்த ஆண்டு இவர்கள்லாம் பாவம் படாத அவஸ்தைகள் பட்டு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி அன்றாட வாழ்விற்கே பெரும் நஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவங்களுக்கெல்லாம் இப்போது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. அதே மாதிரியே பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது மிகச்சிறப்பு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணப்பை ராசிநாதர் இழந்திருக்கார். திருமண பேச்சுக்கள் கைகூடும். பொன்பொருள் ஆடை ஆவரணங்கள் வாங்கலாம். உயர்கல்வி, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். அதே சமயம் உலோகத் தொழில், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
ஆலய நிர்மாணம், கிரக நிர்மாணம் சொல்லக்கூடிய ஆலயங்கள் கட்டக்கூடிய ஸ்தபதிகள், சிற்பிகள், வீடு கட்டக்கூடியவர்கள், கட்டிடத் தொழிலாளர்கள், இன்ஜினியர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எதிர்பார்த்துவார். நிதி நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், குடுக்கல் வாங்கல், ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஜுவல்லரி வைத்திருக்கக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பூமி, மனை, வீடு, நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் உண்டாகும். விவசாயம் செழிக்கும். வேளாண்மை துறை சிறந்த நடக்கும். பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், மீன்வளத்துறை, நீர்வளத்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகள், குறிப்பாக மளிகை, பூ, காய்கறிகள், பழங்கள், பால், இந்த மாதிரி பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். வாகன சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% உறுதி செய்யப்படுகிறது. பல பயிற்சிகள் எடுத்தும் தடைகள் உண்டாகி ஒன்று விசா வராமல் இருக்கும், பாஸ்போர்ட்டு நமக்கு அங்கே அனுமதி கிடைக்காது. நான் பல படிப்புக்காகவோ, விளையாட்டிற்காகவோ, மருத்துவத்திற்காகவோ, உத்தியோகத்திற்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாட்டு போகணும்னு எண்ணிட்டுருக்கிறவங்க கடந்த ஆண்டு பல பயிற்சிகள் எடுத்தும் வீணாகிறது அப்படிங்கிறது தெரியும். அப்பேற்பட்ட அந்த முயற்சி இந்த ஆண்டு வெற்றியை தரக்கூடிய விதமாக இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கைகூடும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் பொதுவான பலாபலன்களில் இந்த 2024ஆம் ஆண்டு பலாபலன்கள் நன்மையை தரக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகம் நம்ம பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம தலைவிதி. இதெல்லாம் பொதுவான பலன்கள். இது நல்லா காம்பவுண்ட் நல்லா இருக்குது. பட் நம்ம ஓன் ஹவுஸ் அப்போ நம்மளுடைய சொந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படி நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் பார்த்துக்கணும். முழு பலாபலன்களையும் துல்லியமாக தெளிவாக இந்த ஆண்டு ஆச்சு நம்ம நல்லபடியாக இருப்போமா, பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோமா, கடன் தொழிலிருந்து விடுபடுவோமா, மருத்துவ செலவிலிருந்து விடுபடுவோமா, நல்ல தொழில் கிடைக்குமா, இப்படிலாம் பல கேள்விகள் ஒருத்தருக்கு இருக்கும். அப்போ அதற்கு உண்டான சரியான தீர்வை தனியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் நாம் சொந்த ஜாதகம் பார்க்கணும். அப்படி அந்த சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய விவரங்களை தெரிவித்தால் ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை கூற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு நமது ரிஷபராசினியர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் நன்மையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையை நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9ஆம் படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும்.
கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டது பண்ணுவார். அப்போது ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும். இப்படி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவுமே 2 கிரகங்களும் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது படிச்சோம், ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்பான் அந்த பக்கம் திரும்பிப்பான் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ வந்து ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் ராகு கேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்களில், புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்காமனா அவர் கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரத்யேக தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து கும்பங்கள் வைத்து முறையாக ஜபங்கள் பண்ணி ஹோமங்கள் செய்து பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் வந்து பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டினால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகு கேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகு கேது பயிற்சி என்பது தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது வந்து முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி என்றார் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி 2024 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, அது மாதிரிலாம் ரிஷபராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2023லலாம் அவங்களுக்கு எப்படியான சில பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவத்தில் குரு பகவான், அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி 10ல் சனி பகவான் இப்போ 9லேருந்து மாறி வந்திருக்கிறார் டிசம்பர் மாதத்தில்.
அதனால் 2023 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேலை சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு வந்து சில ஏற்றங்கள் அப்படிங்கிறது கிடைத்திருக்கும். இருந்தாலும் அதை பூர்ணமாக அவங்களால அனுபவிக்க முடியாது. அது ஒன்று. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு வெளியூரில் இருந்தோ அல்லது வெளிநாடுகள் செல்ல வேண்டும்னு ஆசையில் இருப்பவங்களுக்கோ அது சார்ந்த விஷயங்கள் ப்ராசஸிங் கொஞ்சம் அதீதமாக நடக்கும். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய ராகு, 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான். இதனால் ஒரு நல்ல அமைப்புகள், ஒரு சில விஷயங்களில் மைனஸ், ஒரு சில விஷயங்களில் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போது இந்த 2024 அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் பாதி ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, முதல் மாதத்தில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் வரையில் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். இருந்த போதிலும் ஜென்மத்தில் குரு அப்புறம் மே 1க்கு அப்புறம் மாறுறார். இந்த மே 1க்கு அப்புறம் மாறுறதுனால சில விஷயங்களில் ரொம்ப மந்தத்தை தரலாம் மே மாதத்துக்கு மேலே. இருந்தாலும் இந்த முதல் பகுதி, அதாவது முதல் 4 மாதம் ரொம்ப நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குகிறார் அவங்களுக்கு. ஜென்மத்தில் குரு போனார் அப்படிங்கிறதுனால கவலையும் வேண்டாம். ஏன்னா அவருடைய பார்வை வந்து பொதுவாகவே குரு பகவானுடைய பார்வை வந்து நல்லதை தான் செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார், அதே 5ஆம் பாவத்தையும் பார்க்கின்றார், 9ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு ஒரு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் தேடுகிறது. அதே மாதிரி குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கைகூடுது. மேலும் வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால இந்த மே மாதத்திற்கு மேலே சொத்துக்கள் சேருவதாக இருந்தாலும், படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்துக்கள் தானாக வந்து சேரணும் நினைக்கிறவங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கோம், இன்னும் ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யணும், அது மாதிரி வந்து இன்னொரு தொழில் அபிவிருத்திக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்தால் நல்லது நடக்கும், நல்லது செய்யணுமே அப்படின்னு இயங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் அவருடைய அந்த பார்வையினால் சில நல்ல விஷயங்கள் நடக்கின்றது. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும். இந்த 2024 என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே ரிஷப ராசி அப்படின்னாலே அந்த ராசிநாதன் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து இந்த வருஷம் ரெட்டோகிரேட் அப்படிங்கிறதே கிடையாது. ரெட்டோகிரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பின்னோக்கி செல்லுதல், அதாவது வக்ரம்னு சொல்லுவாங்க. அந்த வக்ரம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வருஷமே கிடையாது. அவருக்கு எப்போதுமே ஃபுல் ஸ்ட்ரைட்டாக போகிறார். இன்னும் சொல்லப்போனால் வந்து ஓவர் ஸ்பீடில் போகிறார் அவர் இந்த வருஷம். பொதுவாக வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார் அவர். அதனால் வந்து நல்ல பலன்களை நல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வழங்குகிறார். சூரிய பகவான் ஒரு வருஷத்தில் 360 டிகிரி சுற்றுறார் அப்படின்னா, சுக்கிர பகவான், அதாவது ரிஷபராசிக்கு நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியை தாண்டி ஒரு 90 டிகிரி, கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் மோஷன் கொடுக்குறார் இந்த 2024. அதனால் அவர் சுற்றட்டுங்க, நமக்கு என்னங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் என்ன ஒரு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகள் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். ரொம்ப நாளாக மந்தமாக இருக்குது, ஒரு விஷயம் கடப்பிலே கிடக்கு, இதனால் இன்னுமே இல்லை, இது என்னப்பதாங்க ஒரு விடிமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்கன்னா, இந்த 2024 அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக துரிதமாக நடக்கும். அது மட்டும் இல்லை, அது நடப்பதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். இது இந்த ரிஷபராசிக்கு உண்டான பொதுவான 2024க்கு உண்டான பலன். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது தேங்க்யூ சார். நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணீங்க, இந்த மாதிரி வெளிநாட்டு போகிற அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தடங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? நல்லா கேள்வி கேட்டீங்க. 11ல் இருக்கக்கூடிய ராகு, அதனால் வெளிநாடு சென்று இருப்பாங்க, அங்கே ஒரு சம்பள உயர்வில் ஒரு தடை வரலாம், அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க, முக்கியமாக முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு. அதில் இந்த வருடம் சுக்கிர பகவானும் நல்லா ஒரு கொடுக்கக்கூடிய பிளானிட்டரி பொசிஷனில் தான் அவர் சுற்றுறாரு.
அதனால் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க இந்த 2024 அவங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னா துர்க்கையை வழிபாடு செய்யணும். அதுவும் என்னைக்கு வழிபாடு பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யலாம். ஒரு துர்க்கை அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். இது மாதிரி நான் உள்ளூரில் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் துர்க்கை கோவில் இல்லை, இது மாதிரி நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனா அம்பாளுக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை உங்களுடைய ப்ரேயர் ரூம்லேயே உங்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை தோறும் குங்குமம் வச்சு அம்பாளை நமஸ்காரம் பண்ணுங்கள். நல்ல பலன் நிச்சயமாக இந்த 2024 ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இப்போது ரெமெடிஸ் பார்த்துட்டோம் சார். இப்போ நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்கு ஃபேவரட் கலர், லக்கி கலர், லக்கி நம்பர்ஸ் அது எல்லாமே சொல்கிறீங்களா? பார்க்கலாம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம், குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி. அஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ தான் இந்த 2024 பிறக்குது. அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்தில் மறைவது நல்லது. ஏன் அப்படின்னா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது கெடு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானம். கெடுவதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மறைந்தார் அப்படின்னா அது ஜாதகருக்கு நல்லது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்படியான ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் மஞ்சள் நிறம் அவங்க பயன்படுத்தினால் இந்த 2024 ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5 இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப லக்கியஸ்ட் நம்பராக இருக்குது. தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6ஆம் எண், அப்புறம் 8வது எண், 8 இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. 6, 8 இந்த நம்பர்லாம் கொஞ்சம் தவிர்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அவங்களோட ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த் நல்லா கேள்வி கேட்டீங்க. அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிநாதன் சுக்கிரன் தான். ஏன்னா 6ஆம் பாவத்துடனும் சம்பந்தப்படுகிறார். ஏன்னா 1, 6க்கு அதிபதி ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான். அதனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். 6ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படும் போது அது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கும். அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் அவர் 11ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படுறார் சுக்கிரன். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு ஜெம் ஸ்டோன் இருக்கும். ரிஷபராசிக்கு எந்த மாதிரி ஜெம் ஸ்டோனுக்கு போடலாம், அதுவும் இந்த 2024? பொதுவாக 2024 அதுக்கு உண்டான அமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவான ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம், டைமண்ட். அந்த டைமண்ட்ங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பை தரக்கூடியது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் அவங்கள் டைமண்ட் அணிவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா முன்னாமே சொன்னேன், சுக்கிரனுடைய சாரம் ரொம்ப அதிசாரமாக முழுவதுமாக சுற்றி வரார். இந்த சமயத்தில் அவங்கள் வைரம் போடுறது ரொம்ப நல்ல பலனை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதனால் வைரத்தை அவங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று 6ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால வைரம் போடுவதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளையும் குறைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வைரம் அணிவது இந்த 2024 நல்ல பலனை தரும். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக யாராவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப 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 எளிமை. கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும், என்னோட பேச முடியும். என்கிட்ட பர்சனலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும். ரொம்ப நன்றி சார், நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீமஹீஷாः கோப்ராஹ்மணேப்யः சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா
சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.